வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 327 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து 322 சப்போர்ட்டாக வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து 25, 24 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து பை பண்ணலான்னு நினச்சிருந்தோம். என்ன நடந்தது அப்படின்னா, ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து தொடர்ந்து சரிவை சந்தித்து 325 வந்த உடனே அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 326.7 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓப்பனிங் க்ளோசிங்க்கு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. 326க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது ஒரு பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயமாக அமையுது. ஆனால் காப்பர் மார்க்கெட்டை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோன்னா, கடந்த சில நாட்களாக காப்பர் வந்து 2-2.5 பாயிண்ட் வால்டிலிட்டி தான் கொடுக்குது. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் தெரியல. 326க்கு மேலே மெதுவாக பொறுமையாக போக முயற்சி செய்து ஒரு தயக்கத்திலேயே தான் காப்பர் ட்ரேட் ஆகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 325 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்ன பார்த்தோன்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 325 ஓப்பன் ஆகுது அப்படின்றது கடந்த 3 நாள் க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் க்ளோசிங் ஓப்பனிங் எல்லாத்துக்கும் கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. 326க்கு கீழே ஓப்பன் ஆகிறது பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான விஷயந்தான். ஏன்னா அது சுலபமாக மார்க்கெட் 322 டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. 322 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். பல முறை நம்ம இந்த 322 தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்குறோம். திருப்பியும் 322 டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும். 326க்கு மேலே காப்பரோட விலை நிரந்தரமாக நிற்கிறது வந்து பையர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பு. 321 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே நல்லா 323 பக்கமாகவோ 24 பக்கமாக கொஞ்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பை பண்ணோன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மிக குறைவாக மாறுது. கவனமாக பார்க்க வேண்டிய இடம் 326க்கு மேலே ப்ரைஸ் போகுது அப்படின்ட்டு. மறுபடியும் 322 டெஸ்ட் பண்ணுற சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமான ஜோன் தான். நம்ம பார்த்தது கவனமாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இருந்தாலும் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம அன்றைக்கி பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.